to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Let us once read Matthew's Gospel chapter 6 and verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy இது name. நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். This is a verse familiar to all of us. தெருத்தெருவாக எழுதி போடப்பட்டிருக்கிற ஒரு வசனம். A verse being written down in all places. ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிறவர்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். A verse taught for the spiritual ones who step in first. பிரச்சனைகள் பாரங்களோடு வருகிறவர்களுக்கு முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடச் சொல்லுகிறோம். And to those who come with problems, we ask them to seek the kingdom of God first. இன்றைக்கு மெசேஜ் முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Today's message is for us to learn certain things we have to do first. ஃபர்ஸ்ட் ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? What should the believer do first? நம்ம எதையெல்லாமோ செஞ்சு எதையெல்லாமோ சாதிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்றோம். We try to do something and achieve something. ஆனா வேதம் சொல்லுகிறது முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. But the word of God says, first seek ye the kingdom of God. மனிதன் தேவைகள் நிறைந்தவன். And man needs his needs. அவன் தேடுதலும் நிறைந்தவன். Yes, even his seekings will not fulfill. அவனுடைய தேடுதல் நிறைவு செய்யாத பட்சத்துல அவன் தேடிக்கொண்டே போய்க்கொண்டே இருப்பான். And when his seekings are not fulfilled, he goes on seeking. அது கடவுளுடைய காரியமா இருந்தாலும் சரி, Be it spiritual matters, உலகமான காரியமா இருந்தாலும் சரி, or worldly matters, ஆராய்ச்சி காரியமா இருந்தாலும் சரி, or research, அப்படிதான் அவன் போய்கிட்டே இருப்பான், தேடிக்கிட்டே இருப்பான். he is in search again and again. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. Seek ye first the kingdom of God. பிரியமானவர்களே, நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். That we ought to seek is the kingdom of God. இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறீர்கள்? Today, how many of you seek the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Once you begin to seek the kingdom of God, all these things shall be added to you. இந்த உலகத்துல மனிதனுக்கு பல தேவைகள் இருக்கிறது. Man has various necessities in this world. இந்த தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்துல தான் அவன் அலைமோதுகிறான். And unless his needs are being fulfilled, he goes on running. ஆனா மனுஷனுடைய தேவைகளை சந்திக்க விடாமல், அதை தேட விடாமல் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. But God says you don't seek after that, but seek the kingdom of God. அப்ப அதை தேடுறது யாரு? Then who will seek after your அதை needs? தேவன் பார்த்துக் கொள்வார். Yes, God will provide. அதைத்தான் மத்தேயுல நாம் வாசிக்கும் பொழுது, That's what we read in Matthew. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. Worry not about tomorrow. அது தேவனும் நாளைய தினமும் அதை குறித்து கவலைப்படும். Because the day, God and the day will worry about that. நீங்க பாருங்க, ஸ்கூல்ல இருந்து பையங்க சாயங்காலம் வீட்டுக்கு போறாங்க. After the school, the boys go evening at போன home. உடனே ஏதாவது ஸ்நாக்ஸோ டிஃபனோ கிடைச்சா சாப்பிடுவோம். To whom they soon eat the snacks or whatever they get. அவன் பாட்டுக்கு யூனிஃபார்ம் கழட்டி போட்டு போயிடுவான். Then they will just put it off and go off. யூனிஃபார்ம் கழட்டி போட்டுருவான். They will just put down the uniform and go. அடுத்து அவன் பாட்டுக்கு விளையாட போயிடுவான். And they will go to play. திருப்பி வந்து கொஞ்ச நேரம் படிப்பான். Again they will come and learn for அவன் some. பாட்டுக்கு தூங்கிடுவான். Then they will sleep. காலையில எந்திரிச்ச உடனே Early morning, எனக்கு யூனிஃபார்ம் கொடு, எனக்கு ஷூவை கொடு, அதை ரெடி பண்ணு, இத பண்ணு, இத பண்ணு, எனக்கு அதை கொடுன்னு வேக வேகமா அலமோதுவான். they will start to turmoil saying, give me my uniform, my shoes and this and that. அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அந்த நேரத்துல தான் அவனுக்கு அது தேவை. They have no thought about that. Only at that time they seek for ஆனா it. இந்த தாயும் தகப்பனும் என்ன பண்றாங்க? But these parents, இவன் கழட்டி போட்ட Dress அழகா துவைச்சு, and they wash the dress, இவன் சாணி மாதிரி மாத்தி குப்பை மாதிரி கொண்டு வந்து சாக்ஸ் அழகா துவைச்சு, their socks which they bring in dirty, they wash it clean. அழகா ஷூக்கெல்லாம் பாலிஷ் பண்ணி, They polish the shoes, எல்லாம் ரெடி பண்ணி, make everything இவன் ready. எழும்புறதுக்கு முன்னாலே இவனுக்கு டிஃபன், காஃபி, இவனுக்கு Dress எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க. Even before he gets up, they get his food, his drinks and everything அத ready. பத்தி அந்த burden அந்த குழந்தைக்கு இல்ல. Yes, this child has no burden about ஆனா that, ஒரு அறிவு இருக்கு. but a knowledge காலையில போகும்போது இதெல்லாம் தேவை. that they need these things in the morning. ஆனா இன்னொரு அறிவு இருக்கு. Another knowledge also. எங்க அம்மாவும் அப்பாவும் அதை செஞ்சு வச்சிருவாங்க. My father, mother will do it. அந்த நம்பிக்கையில தான் அந்த பிள்ளைங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. It is with that hope they keep on running. அந்த பிள்ளைங்க என்ன தவறு செஞ்சாலும் இந்த தாயும் தகப்பனும் அந்த வேலையை அது ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. Whatever be the mistakes committed by the child, the parents do their routine task. அது அழுக்கானா ஒரு சத்தம் போடுவாங்க. And if it be dirty, they will shout. ரொம்ப கேட்டா ரெண்டு அடி விழும். Very dirty, then it beat. ஆனா அடுத்த நாள் காலையில அது எல்லாமே ரெடியா பர்టిక్యులர் கரெக்ட்டா சர்டன் இடத்துக்கு வந்து நின்றும். But the next day, everything will be ready before that. அப்படினா தேவன்
அதை குறித்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு கவலை இருக்கும் பொழுது தேவன் அதை குறித்து எப்படி உனக்கு கவலை இல்லாமல் இருப்பார்? When the parents are so much careful about their child, how much more does God? அவர் சரியான நேரத்துல அங்க வந்து நிக்கிற தெய்வம். He is a God who stands for you at உனக்கு the right என்னது time. தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows your need. இன்ன வேளையில் அது தேவை என்றும் அவர் அறிந்திருக்கிறார். He knows the time of the need. நம்ம நினைக்கிறோம் சில பிள்ளைங்க சில காரியங்களை கேட்டு அழும். And some children, they will cry for certain things. அந்த பேரண்ட்ஸ் வசதி இருக்கும் ஆனா புடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. And whether they have the convenience or not, they keep crying and asking. ஏன்னா அந்த பொருள் அவனுக்கு ஒத்துக்காதே. Because the parents know it won't be acceptable for them. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ, Be it ice cream இல்ல அந்த ஸ்வீட் சாப்பிட்டாலோ, or a sweet. ஏதோ ஒன்று அவனுக்கு உபயோகப்படுத்தினா ஒத்து வராதுங்கிறது அவனுக்கும் தெரியும். அதே நேரத்துல அந்த தாய் தகப்பனுக்கு அதிகமா தெரியும். The child as well, the parents even the more know that it is not apt for him. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் கவலைப்படுறேன். நீ முதலாவது நீ கவலைப்பட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடு. Therefore the Lord says, I will provide for the rest, but seek the kingdom of God first. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. Kingdom of God is not meat or drink. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. It's righteousness, peace and joy of the Holy Ghost. இப்படிதான் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God points it out. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. Therefore seek the kingdom of God. ரோமர் 14:17 பார்க்கும் பொழுது Turning to Romans 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. The kingdom of God is not meat and drink. அது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். But righteousness, peace and joy in the Holy Ghost. இத நீ தேடு. Seek for it. ஞானசானம் எடு. நீதி என்பது ஞானசானத்தை காண்பிக்கிறது. Righteousness shows water baptism. சமாதானம் என்பது ஒப்புரவாகுதலை காண்பிக்கிறது. Peace shows reconciliation. மூன்றாவது பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம். And joy in the Holy Ghost. Thirdly, சினிமா பார்க்கிறதுனாலயோ சீரியல் பார்க்கிறதுனாலயோ கதைகள் காமிக்ஸ் பார்க்கிறதுலயோ நெட்ல பார்க்கிறதுனாலயோ நமக்கு சந்தோஷம் வருகிறது. அந்த சந்தோஷம் நிரந்தரமானது நித்தியமானது தெய்வீகமானது அல்ல. the joy that we get through internet and comics and other things are not permanent, they cannot last for long. இவைகள் எல்லாம் மனதை சஞ்சலப்படுத்துவைகள். But they are the ones which perplex our இல்லாவிட்டால் mind. இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவைகள். Or that which defiles our heart. இல்லாவிட்டால் மனதை கெடுக்கக்கூடியவைகள். Or corrupts our mind. இல்லாவிட்டால் சரீரத்தை அசுசிப்படுத்தக்கூடியவைகள். Or makes filth our body. ஆனபடியால் முதலாவது தேவனுடைய நீதியை தேடு. Therefore first seek the righteousness of God. ஞானசானம் எடுக்க முடியலையா? And are you not able to take water இன்னும் baptism? பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கலையா? Have you not yet repented from your sins? அதுக்காக நீ தேவ சமூகத்துல போராடு. Then you strive in the presence of God. வாய்ப்பு கிடைச்ச உடனே ஞானசானத்துக்கு கீழ்ப்படு. When you have opportunity, obey the truth of water பரிசுத்த baptism. ஆவிக்காய் போய் தேவ சமூகத்துல காத்துரு. And wait in the presence of God for Holy Ghost. ஆண்டவருடைய பாதத்துல உட்காரு. Sit in the presence of God. ஒரு நாள் லீவ் கூட போடு. And take even a day of leave. முடிஞ்சா அழு. And if you can cry, ஆவியானவர் உன்கிட்ட பேச சொல்லு. let the Spirit of God speak to you. அவர் உணர்த்தினா ஒப்புரவாகு. And if he convicts, get அவர் reconciled. உணர்த்தினா திருப்பி கொடுத்துரு. If he convicts, restore. அவர் உணர்த்தினா கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேளு. If he convicts, then fall at the feet and ask for அவர் pardon. உணர்த்தினா மணிக்கணக்கா உட்காரு தேவ சமூகத்துல. If he confess, sit in the presence of God. அதுதான் ரொம்ப முக்கியமானது. Yes, that's very important. இரண்டாவது அது சமாதானத்தை காண்பிக்கிறது. Secondly, it shows peace. முடிந்த அளவு நீங்க சமாதானத்தை தேடுங்கள். As it is possible, seek for peace. புருஷனிடத்திலும் மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் பெற்றோரிடத்திலும் ஊழியரிடத்திலும் ஏன் பக்கத்து உடன் ஊழியர்கள் வேலை செய்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் நீங்கள் சமாதானத்தை பேணுங்கள். Yes, seek for peace with your husband, wife, your family members, with the servants of God, and as much possible with all men. ஒரு தனி நபரோடு நீ ஒப்புரவாக முடியாத பட்சத்துல பரலோகம் என்பது ஒரு question mark தான். If you cannot be reconciled with any individual, heaven is a question mark. ஒரு இடத்துல மருமகனுக்கும் மாமனாருக்கும் பயங்கர கசப்பு. At one place there was a terrible bitterness between son-in-law and father-in-law. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது முத்தி போய்விட்டது. There were certain problems which is on its ripe stage. நான் ஒரு இடத்துல அந்த ஒப்புரவாகுதல்ல நான் பங்கெடுத்தேன். At once I partook in the reconciliation. ஐயோ அவன் பேசின அந்த மருமகன் பேசின வார்த்தை ரொம்ப ஹார்ஷான வார்த்தை. The words of the son-in-law were too sharp. அந்தால வெளிய போ சொல்லு. He said, get that man out. அந்தால வெளிய உடனே போ சொல்லு. Ask that man to get out. என் வீட்ல உட்கார கூடாது. He cannot be in my வெளிய போ house. சொல்லு. Ask him to get out. சரி தம்பி நான் போயிட்டு வரேன். இல்ல நீங்க வாங்க அவர் போட்டும். Then he said, you come but let him go. நான் சொன்னேன் அந்தாள போ சொல்லிட்டு என்னை உள்ள வரக்கிறதுனால நீ ஒன்னும் பரலோகம் போக போறது இல்ல. அந்தாள் வெளியே போயிட்டாலே உனக்கு பரலோகம் போயிருச்சு. நான் தேவையில்லை. அப்படி ஒரு ஒப்புரவாகுதலும் தேவையில்லை. அப்படி ஒரு நீ ஒரு விசுவாசியும் உனக்கு தசமமாகும் தேவையில்லை. நான் கிளம்பிட்டேன். I said, if he goes out, then heaven is a question mark for you. I need not be here in this place. வேற என் நிமித்தம் அவன் உட்கார்ந்திருந்தான். என் நிமித்தம் அவங்களை அனுமதிச்சான்.
Because of me, he allowed him inside. திருப்பி எப்படியோ காம்ப்ரமைஸ் ஆகி ஃபேமிலி ரன் ஆச்சு. Again, the family started to run. கடைசில பேச்சுவார்த்தையே இல்லாம ஒதுங்கிக்கிட்டாங்க. Finally, he went up speechless. அவர் இறந்துட்டாரு. And he died. இறந்த செய்தி வந்தது. The death message came. இவன் போகல. He did not go. நான் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஃபர்ஸ்ட் கிச்சன் இன்சார்ஜ் நான் எங்க இருக்கேன். I was there transferred to Madurai at first and put as kitchen in charge. இவன் என்னை பார்க்க வந்தான். He came to see me. திடீர்னு அவனுக்கு கர்த்தர் இருதயத்தை உடைச்சாரு. Suddenly the Lord broke his heart. ஓன்னு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சான். He started to weep. என்னன்னு கேட்டேன். I asked why. ஒப்புரவாகாமலே அவர் செத்து போயிட்டாரு. Yes, he died without reconciliation. நான் சொன்னேன் அவர் செத்து போயிட்டாருப்பா, நீ உயிரோட இருந்தே ஒப்புரவாகலையே. I said he has passed away, but you are alive. இல்ல சாவுக்காவது நீ போயிருக்கலாமே. At least you have gone for your death. இப்போ நீ உட்கார்ந்து ஐயோ என்ற ஒப்புரவாகல நான் அதுக்கு பிறகு அக்கவுண்ட்டுக்கு க்ளோஸ், அது பேங்க் பேலன்ஸ் க்ளோஸ் ஆகி போச்சு, ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமே ஒப்புரவாகுதல்ங்கிறது கனவு. Now if you are going to regret, it is too late and your reconciliation will only be a dream. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Just think how it will be. கடைசில அவன் சாவு, ஐயோ நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப மோசமான கொடூரமான சாவு. Finally I heard about the son-in-law's death. He was dying cruelly. அவன் சாக வேண்டிய வயசு இல்ல, இன்னும் ஒரு 40 வருஷம் உயிரோட இருக்கலாம். He could have been alive at 40 years more. தேவன் அனுமதிக்க மாட்டாரு. But God will not permit. நீ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீன்னா அந்த ஆளு செத்து போயிட்டான், அதனால நமக்கு பிரச்சனை முடிஞ்சது இல்ல. ஒன்னே சமாதானமா சாக விட மாட்டாரு. If you will not have peace with anyone, that person may die, but you, God will not allow you to die. ஒரே வாழ்க்கை. Just one life. அந்த ஒரு லைஃப நீ சரியா மெயின்டைன் பண்ணிக்க. But maintain that life well. செத்து போன பிறகு திருப்பி உட்கார்ந்துட்டு யோசிச்சு அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சலாம் பிரயோஜனம் கிடையாது. After others' death, if you sit and think, no use of it. அவர் தராசு ஓன் தராசு கிடையாது. He is not in his balance. அவருடைய பேலன்ஸ் வந்து டிஃபரண்டான பேலன்ஸ். God's balance is different. உன்னால முடியலனா தன்னால தன் ஜீவனையே கொடுத்து உன்னை தூக்குவார். If you cannot, then at least he will give his life and lift you up. மொரட்டாட்ட நீ பிடிச்சின்னு சொன்னா உனக்கு அவர் மாறுபடுகிறவனாக வந்து விடுவார். But if you are rebellious, then he will be forward to you. சமாதானமாக Get in peace. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. First seek the kingdom of God. நீ முதலாவது நீதியை தேடு, சமாதானத்தை தேடு. மூன்றாவது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். First seek righteousness, then peace, then joy in the Holy Ghost. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. நமக்கு இந்த உலகத்துல என்டர்டெயின்மென்ட் கிடையாது. We have no entertainments in this world. நமக்கு அதிசயமும் கிடையாது, அற்புதமும் கிடையாது. We have no wonders, we have no amazements. நமக்கு ஒண்டர்லாண்ட்லாம் சுத்துறதுக்கு டைம் கிடையாது. We have no time to go through hotels. நமக்கு ஒரே ஒரு என்டர்டெயின்மென்ட் தான். But just one entertainment for us. காத்திருப்பு கூட்டம் மட்டும் தான். Tarrying meeting. ஆண்டவருடைய சமூகம் மட்டும் தான் உனக்கு பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பம். The only presence of God is our eternal fullness of joy and pleasures forevermore. முழங்கால்ல நின்னு நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படலாம். Stand on knees and rejoice in God. இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தீனா அப்படியே ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துல கால் வச்சு சுத்திட்டு வரலாம் யோவான மாதிரி. If at more spiritual like John, you can get into the spirit and round in the heaven. யோவான் அப்படிதான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தான். It is like that John went to heaven and saw everything. நமக்கு பரலோகம் தான் நித்திய சந்தோஷம். Yes, for us heaven is eternal ஏதோ இந்த joy. உலகத்துல கர்த்தர் நமக்கு தேவைகள் எல்லாம் காரு வீடு வசதி எல்லாமே நமக்கு தருவார். ஏன்னா உனக்கு கூட்டம் தூரமா இருக்கு, வீடு தூரமா இருக்கு, இப்படிப்பட்ட காரணங்கள் உன்னுடைய பிசினஸ் உன்னுடைய ஆசீர்வதிக்கணும்ங்கற வாக்குத்தத்தம் உனக்கு கொடுத்ததுனால கர்த்தர் உன்னை தூக்குவார். While then, because God has promised you that he will bless you in this world, he will lift you up and promote you in all places. அபிஷேகத்துல தான் நமக்கு சந்தோஷம். But anointing is our joy. ஒரு வார்த்தை உனக்கு அபிஷேகத்துல கிடைக்கட்டுமே. And ஒரு வேர்ட் ஒரு வார்த்தை உனக்கு அபிஷேகத்துல நிறையும் போது கிடைக்கட்டுமே. And let you get a one word through the anointing. உன் ஆத்துமா எவ்வளவு பூரிக்கும் தெரியுமா? And then how your soul will be full. ஒரு தரிசனம் உனக்கு காத்திருப்புல கிடைக்கட்டும், இல்ல இந்த இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல கிடைக்கட்டும். If you get a dream during these meetings and tarrying meeting. ஒரு சிலுவை தரிசனம் கிடைக்கட்டும். Let you have the cross dream. இல்ல மகிமையின் தரிசனம் ஒன்னு கிடைக்கட்டும். Let you have the vision of glory. ஒரு தொடுதல் உண்டாகட்டும். And may you have a touch. உன் ஆத்துமாவுல உள்ள அந்த இதை யாருமே வர்ணிக்க முடியாது. And nobody can explain the overwhelming soul. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான ஒரு அனுபவம் அதில் இருக்கிறது. And you can have an experience which the world cannot give and take. கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது. The word of the Lord will quicken the soul. ஒரு பேதையை ஞானியாய் மாற்ற கூடியது. It will make wise the simple. கண்மலை மாதிரி இருந்த இருதயத்தை உடைச்சு நொறுக்கிடும். And it will break your heart like the rock. ஒரு வார்த்தை.
Just one word. அன்னைக்கு தான் நாங்க சொல்றோம் பரிசுத்த ஆவிக்குள்ள காத்துருங்க போராடுங்கன்னு சொல்றோம். That is why we ask you to wait for the Holy Spirit and strive for it. அந்த நல்ல அபிஷேகத்துல நீங்க நிறைஞ்சு சாடி வரும் பொழுது உனக்குள்ள இருக்கிற வியாதி பலவீனம் போராட்டம் எல்லாமே போய்டும். When you come leaping in with the fullness of anointing, all your conflicts and weakness will depart. அன்னைக்கு வேத வசனத்தின்படி முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. Therefore, according to the word of God, first seek the kingdom of God. மத்த எதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட காத்திருப்பூட்டங்க நேரங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. Rather than spending your leisure for anything else, spend your time in tarry meeting. இந்த worshipல கூட நீங்க அந்த பாட்டு முடியிற டைமை ரொம்ப நீங்க யூஸ் பண்ணுங்க. Even make use of the worship time properly. ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளை என்ற ஒரு வேளையை தெய்வம் வைத்து மனிதனை சந்தித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். We know about God's visitation to man in the garden of Eden at the cool of the day. உனக்காக தேவன் ஒரு சந்திப்பின் டயத்தை வைத்திருக்கிறார். God has kept a time of visitation for you. இன்னொரு பகுதியிலே இயேசு பேசும் பொழுது In any place Jesus said, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Repent, for the kingdom of God is at hand. அந்த பரலோக ராஜ்யம் உன்னோட க்ளோஸா வந்துரும். The kingdom of God will come closer to you. பிசாசுகளை துரத்துங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்துவிடும். And then the kingdom of God will come into you. லூக்கா 17:21ல இயேசு பேசும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று அவர் பேசினார். When Jesus spoke in Luke the Gospel 17:21, he said, the kingdom of God is in you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். First seek the kingdom of God. அடுத்து முதலாவது செய்ய வேண்டியது என்ன? Then what you have to do firstly? மத்தேயு 13:30. Matthew's Gospel chapter 13 and verse 10. மத்தேயு 13:30. Matthew's Gospel 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு முதலாவது களைகளை பிடுங்குங்கள். Gather ye together first the tares. இத்தனை வருஷம் நம்ம இந்த மாதிரில வந்துட்டோம். We have crossed so much of paths in ஒரு this குறிக்கப்பட்ட year. வளர்ச்சி நமக்கு வந்துருச்சு. We have attained a particular growth. ஒரு மனப்பக்குவம் வந்திருக்கு. A maturity in our mind. ஊழியத்தை பத்தி ஒரு அறிவு. And you have a good fellowship with the servants of God. ஐக்கியத்தை பத்தி ஒரு அறிவு. And knowledge about fellowship. பரலோக ராஜ்யத்தை பத்தி ஒரு அறிவு. Knowledge about kingdom of heaven. நியாய தீர்ப்பை பத்தி ஒரு அறிவு. Knowledge about judgment. இப்படி பல அறிவுகள் நமக்கு இப்பொழுது ஓரளவு கிடைத்திருக்கிறது. Likewise, we have attained a particular knowledge in our life. இவைகளுக்கு மத்தியில நமக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ள சில களைகள் முளைத்திருக்கிறது. Amidst all these, there are certain tares brought up in our life. அது நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக சத்துரு நமக்குள்ள கொண்டு வந்து விதைக்கிற தன்மைகள். They are the attributes which the enemy sows in our heart contrary to our will. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் மனப்பூர்வமா பாவம் செய்யணும்னு விரும்புறது இல்ல. Any child of God is not willing to commit sin. அவன் சூழ்நிலை கைதியாகத்தான் மாறுகிறான். But he become a prisoner of situation. ஆனா நம்மள அறியாமலே சில நேரங்கள்ல இந்த களைகள் நமக்குள்ள முளைச்சிருது. At times these tares grow up in us. நம்ம விரும்புகிறது இல்ல. We don't desire. ஆனா அந்த வல்லமைகள் நமக்குள்ள வந்துருது. But they come in us. அது எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் கேட்டா நம்ம எல்லாரும் தனித்தனியா சாட்சி சொல்லுவோம். If we ask an explanation, we all can have a separate testimony. அப்ப நமக்குள்ள இந்த நாட்கள்ல சில களைகள் இருக்குறதே இது எவ்வளவு நாள் வளர விடுகிறது? But these days there are tares in us. How much do we allow it to grow? ஒரு டைம் வந்த பொழுது அந்த எஜமான் சொல்றான் முதலாவது களைகளை பிடுங்கிருங்க. At one particular time the Lord said, gather ye the tares. ஒரு களையை பிடுங்கி பாரு உன் குடும்பத்துல சமாதானம் வந்துரும். Gather one tare, there will be peace in your family. ஒரு களையை பிடுங்கி பாரு உனக்குள்ள சமாதானம் வந்துரும். Gather together one tare, you will have peace in your life. இன்னொரு களையை பிடுங்கி பாரு உன்னுடைய விசுவாசம் வளர்ந்துரும். Gather up another tare, your faith will grow. இன்னொரு களையை பிடுங்கி பாரு உனக்கு தூக்கமே போய்டும். Then pluck up another tare, your sleep will go away. இன்னொரு களையை பிடுங்கி பாரு கர்த்தர் காலைதோறும் உன்னை எழுப்புவார். Pluck up another tare and God will wake up early morning. ஏனென்றா தூக்கத்துல தான் கொண்டு வந்து இந்த நித்திரையில் இல்லாவிட்டால் இரவு நேரத்தில் இருளில் அவன் வந்து அதை விதைத்து விட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. Because the word of God says the enemy had done it when the men were sleeping. உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள என்னென்ன களைகள் இருக்குன்னு. Yes, you know how many tares are within you. நான் சொன்னா உனக்கு ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. When I tell you will not have the maturity to accept ஒரு it. ஊழியக்காரனோ விசுவாசியோ இல்லாவிட்ட ஒரு புருஷனோ மனைவியோ இல்லாவிட்ட பெற்றோர்களோ உங்களுக்கு வந்து உங்களுடைய களைகளை சொன்னா உங்களால ஏத்துக்க முடியாது. A servant of God, believer, husband or wife, mother or father cannot accept the tares within you. சிலருக்கு முள்ளு குத்தி இருக்கும். For some the thorns will have been பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. and they will suffer hard. நீங்க போய் நான் எடுக்கறேன்னு சொல்லுங்க. And you say I will go and take it. உன் வேலைய பாருமா. They will say you mind your business. அது அங்கேயே இருக்கட்டும் நான் அந்த வலியை வேணா தாங்கிக்குவேன். And let it be there, I will bear the pain. ஏன்னா அவனுக்கு இவன் எடுத்தான்னா ஈவு இறக்கலாம என்னத்தையா பண்ணி புடிங்கிடுவான். அதை விட வலி இருந்துக்குன்னா சகிச்சுக்கலாமா.
Because they are afraid if this person will do it mercilessly and he cannot bear the situation. அப்ப நீயே புடுங்க. Then you itself pluck it out. முதலாவது களைகளை புடுங்குங்கள். First pluck out the tares. ஏன் உன் பிசினஸ்ல பிரச்சனை வந்துருச்சு? Why is there problem in your business? ஏன் உன் வீட்ல பிரச்சனை வந்துருச்சு? Why is there problem in your house? நல்லா இருந்த குடும்பத்துல எப்படி பிசாசு வந்துருச்சு? How did the devil enter your family? ஏன் நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருச்சு? How did the good family get separated? எந்த இன்சிடென்ட்க்கு பிறகு இது நடந்தது? After what incident it got divided? போய் உட்கார்ந்து முழங்கால் போட்டு பாரு. Yes, sit on knees and see. எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிற? In which place you have உன் missed it? சமாதானம் என்னைக்கு நீ போயிருச்சு? When did your peace leave you? எத்தனை மணி நேரத்துல உன்னுடைய சமாதானம் உன்னை விட்டு போச்சு? Within how many hours your peace left you? உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Song of Songs 3:1 we see. அந்த பெண் படுக்கையிலே ஆத்துமநேசரை தேடினாள். We see the girl searching for a lover of soul in a bed. உடனே வெளியே புறப்பட்டு வந்தாள். And first of all she came out there. அன்னைக்கு பகல் எல்லாம் எங்கெல்லாம் போனாலோ அதே ரூட்ல போனதாக பைபிள் சொல்லுகிறது. And then she went in through all the routes which he traced out. நகரத்தின் வீதிகளில் சென்றேன். I went to the streets. தெருக்களில் போனேன். I went to the அங்க city. பார்த்த நபர்களிடத்தில் நான் விசாரித்தேன். And I inquired about him. இன்னும் கொஞ்ச தூரம் போனேன். I went yet a little more. அங்கே என் நேசரை கண்டேன். Even there I saw him. இதே போல நீ தேடு. Likewise seek him. எந்த இடத்துல உன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு? In which place your problem began? எந்த இடத்துல உன்னுடைய கிருபை நஷ்டமாயிருச்சு? At which point your grace is lost? என்னைக்கு உன் பிரதிஷ்டையை நீ விட்டுட்ட? At which day you left your consecration? எப்ப இருந்து உனக்கு ஷார்ட் டெம்பர் வந்துருச்சு? And when your short-temperedness எப்ப இருந்து உன் started? மனைவியை பார்த்தா பிசாசு மாதிரி தெரியுது? When did you see your wife as a demon? எப்ப உன் புருஷனை பார்த்தா விகாரமான ஒரு ஆளா தோன்றுகிறாரு? When did you see your husband as a demon? எப்ப இருந்து உனக்கு ஜெபம் இல்லாம போயிருச்சு? When you lost your prayer life? என்னைக்குல இருந்து உன்னால முழங்கால் போட முடியாம போயிருச்சு? When were you unable to be on knees? களைகளை தோண்டி பாரு எங்க இருக்குன்னு. Yes, now uproot the tares where they are. முதலாவது நீ களைகளை பிடுங்கு. First uproot the tares. நீ மத்தவங்கள குறை சொல்றத ஸ்டாப் பண்ணு. Stop accusing others. ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் உன்னுடைய களைகளை எங்கெல்லாம் பிசாசு வச்சிட்டான்னு சொல்லி அதை பிடுங்கு. எங்கெல்லாம் களைகளை வச்சிட்டான் பிசாசுன்னு பார்த்து பிடுங்க. Go to the presence of God, see where the tares have been and try to pluck it out. நீ தேவசமூகத்துல உட்கார்ந்து கர்த்தர் உனக்கு அதை காட்டுவார். Sit in the presence of God and God will show it to you. பயிர்களும் வளர்ந்தது, களைகளும் வளருது. The grain and the tares grow. ஆண்டவர் கொஞ்ச நாள் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. God is winking for some time. உனக்கு அறிவு வரட்டும். Yes, let you have a நீயே knowledge. பிடுங்கு. And you itself pluck it out. நீயே உன்னுடைய பிரதிஷ்டைக்கு மாறான காரியங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வா. You yourself bring out the things contrary to consecration. தயவு செய்து முதலாவது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம ஏழாவது செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது செஞ்சிட்டு இருக்காரு. Without doing the first thing, don't do the seventh first. நல்ல புது Dress எல்லாம் போடுவீங்க, நாளைக்கு கூட நம்ம ஆளுங்க போடுவாங்க. And maybe tomorrow, day after tomorrow, you may wear a new dress. குளிச்சிட்டு போடுன்னு சொல்றேன். குளிச்சிட்டு போடுன்னு சொல்றேன். And you'll say you take a bath and do it. உன்னுடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக்கிட்டு நீ எல்லாம் செய்யின்னு சொல்றேன். You set your life right and then do anything. களைகளை புடுங்கு, அப்போ பயிர்கள் நல்லா வளரும். First pluck off your tares and the grain will grow well. prayer lifeல ஒரு மாற்றத்தை கொண்டு வா. And you bring a change in your life. உனக்குள்ள இருக்கிற கசப்பான வேரை புடுங்கு. And pluck out the root of bitterness. அத வச்சிக்கிட்டே இருக்காத. Don't keep it inside. என்னைக்கு புடுங்க போகிறாய்? When are you going to pluck it out? கசப்பான வேர் முளை தெளும்பி அநேகரை தீட்டுப்படுத்தும், உன் சேஷ்டபுத்திர பாதத்தை கெடுத்துரும், கிருபையை நஷ்டப்படுத்தும்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible says, lest the root of bitterness springing up will defile many, will make your grace lost and even your birthright. அடுத்ததாக Nextly, ரோமர் 1ஆம் அதிகாரம் Romans chapter 1, 8ஆம் வசனம். verse 8. ரோமர் 1:8. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். First I thank my God through Jesus Christ for you all, that your faith is spoken of throughout the whole world. பைபிள் சொல்லுகிறது முதலாவது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. First, thank God. Any problem நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. Whatever be your problem, start praising God. முதலாவது நீ தேவனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுத்துக்கிட்டே இரு. First, give the honor due unto God. உனக்கு ஒரு ப்ராப்ளமா, உடனே நீ உன் வாயில இருந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிரு. If there is a problem, start thanking God. கொஞ்சம் பலவீனமா இருக்கா, ஃபீல் பண்றியா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. If you feel weak, keep thanking God. பிரச்சனை அதிகரிக்குதா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. Problems increasing, praise God. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. உடனே நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீனாலே அந்த ப்ராப்ளத்தை பிசாசு ரைஸ் பண்ணவே முடியாது. If you begin to praise God, then the devil cannot increase the problem. அத ரைஸ் பண்றதை நிப்பாட்டிடுவான்.
and he will stop doing it. ஏனடா கிருபை அந்த இடத்துல பெருக ஆரம்பிச்சிடும். Because grace will increase. எந்த பதட்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி. In any perplexing situation. உடனே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. Soon thank God for some time. உன்னால முடிஞ்சது அதுதான் செய்ய முடியும் அந்த இடத்துல. That is what you can do at that time. அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட அசதியா இருந்திர கூடாது. In that matter never be slack. முடியும்தால் if you can. முழங்கால் போடுறதுக்கு ஏதாவது டைம் கிடைக்குதா இடம் இருக்குதான்னு பாரு. If you get a place and a time to be on knees. ஒரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டருக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருந்தார். One doctor treated another doctor. அந்த ட்ரீட்மென்ட் எடுக்கிற டாக்டருடைய மகளும் அது ஒரு டாக்டர் அதுவும் பக்கத்துல நிக்குது. And even the daughter of that doctor is a doctor and he will also be there. ட்ரீட்மென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே when the treatment was given. அந்த டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே even as the doctor was seeing. இந்த டாக்டர் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே even as this doctor was applying the treatment. அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டார். he collapsed. கண்ணெல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு. Even his eyes were dragging. Pulse totally down. His pulse was utterly down. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You just think about it. ட்ரீட்மென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தது நம்ம விசுவாசி. And the man who was giving the treatment was our believer. என்ன பண்ணனே அவருக்கு தெரியல. Don't know what to do. ஒரு செகண்ட் in a second. அப்பா டவுன் ஆகுறாரு, கொலாப்ஸ் ஆகுறாரு, பல்ஸ் டவுன் ஆகுதுன உடனே அந்த டாக்டர் கேர்ள் ஒரே ஓட்டம் ஐசியூ இன்னொரு வார்டுக்கு ஓடி போய் எல்லா டாக்டரையும் கூப்பிடுறதுக்கு ஓடி போய்ட்டா. Soon when the pulse was collapsing, the girl, the daughter immediately ran to the other ward and brought all the doctors. இவருக்கு ஒண்ணும் ஓடல. He could not do anything. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா டாக்டர்ஸும் வந்துருவாங்க. Within few minutes every doctor will come. அப்ப நான் கொடுத்த ட்ரீட்மென்ட் தோத்துருது. Then my treatment is a failure. திருப்பி எப்படி என்ன இங்க வந்து வேலையில வைப்பாங்க? Then how will they keep me in this job? அது ஏதோ ஒரு பக்க விளைவுனா கூட பரவாயில்ல. ஆளே உயிரே போயிடுச்சுனா திருப்பி எப்படி உள்ள ஓடுவான்? And if the life itself is gone, how will they let me in? அந்த டாக்டர் ஓடி போயிடுச்சு. That doctor, that girl ran away. இந்த ஆளு சிங்கிங்ல போயிட்டு இருக்காரு. This doctor who was treated is singing. அடுத்த கேபின்ல போய் முழங்கால் இந்த டம்ன விசுவாசி போய் முழங்கால் போட்டார். Suddenly this believer doctor went and put on knees. என் படிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. Lord, I have nothing of my education to do. ஒண்ணுமே இல்ல. I cannot do anything with my knowledge. ஆனா ஒண்ணு. But one thing. இப்ப நீங்க இருக்கீங்கன்னு மட்டும் நிரூபிச்சிருங்க. And you prove that you are here. அந்த ஆளுக்கு எப்படியாவது உயிர் வந்துறணும். And he should be coming back to his life. எனக்கு இதுக்கு மேல ஜெபிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது. I do not have time to pray also. சோத்ரம் பண்ணிட்டு எந்திச்சு வந்துட்டார். He just kept praising God and came up. இங்க வந்தா Here அதுக்குள்ள அது இருக்கிற அவ்வளவு டாக்டர் இழுத்துட்டு ஓடி வந்துருச்சு. all the doctors they were coming in after that girl. எல்லாமே ஒரு சின்ன டைமுக்கு ஒவ்வொரு செகண்டுகளுக்குள்ள தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. It happened within few seconds. இவர் ஜெபிச்சிட்டு இங்க வந்தாரு, அவங்க கத்திக்கிட்டு கூச்சல் போட்டு ஓடி வந்தாங்க. Those doctors were coming in with their voices and this man came in from his cabin. இங்க கொலாப்ஸ் ஆனாலும் எழும்பி உட்கார்றாரு. This man who was collapsing, he rose up and stood. அவர் அப்படியே கண்ணெல்லாம் திறந்து என்னாச்சு அப்படிங்கறாரு. Now he opened his eyes and said, what happened? அந்த ஓடி போய் கூட்டி போன டாக்டருக்கு என்ன பண்ணது, போகும்போது அப்பா போயிட்டாரு, அதுக்குள்ள வந்துட்டாரு திருப்பி. Now the doctor who came back, that girl is now surprised. What happened to her யார் இத father? செய்யறது? Who will do it? உன்னுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரம். It's your praises. அதனால தான் பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது That is why in Philippians 4th chapter நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். be careful for nothing. 4ஆம் அதிகாரம் 6 7 வசனங்கள். 4, 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்ப நீங்க பைபிள்ல நம்ம இத வாசிக்கிறோம். We read this in the Bible. ஆனா சிலருடைய அனுபவத்துல நீங்க பாக்கும்போது But you see in certain experiences. பயங்கர நெருக்கமான சூழ்நிலையில அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து சமாதானம் அப்படி ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. In terrible conflicting situation they say, my peace is full. எனக்கு எந்த கலக்கமுமே இல்ல. I have no trouble at all. எனக்கு என்னவோ ஒரு பெரிய சமாதானம் என்னை வந்து நிரப்பிருச்சு. I have a great peace filling me. அதுதான் உன்னுடைய ஸ்தோத்திரத்துல உள்ள எஃபெக்ட். That is the effect of your praise. முதலாவது நீ தேவனை ஸ்தோத்திரிக்க பழகு. First try to thank God. எந்த நேரத்திலும் கர்த்தரை துதிச்சிட்டே இருக்கணும். Always praise God. உன் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். Your soul should glorify God. உன் நாவினால் அவர் புகழப்பட்டு கொண்டே இருக்கணும். And you should praise him through your mouth. உட்காரும் போதும் வெளியே போகும்போதும் நண்பர்கள் மத்தியிலும் உன்னுடைய உதடு தேவனை துதித்துக் கொண்டே இருக்கட்டும். Everywhere you go, even among your friends, let your lips praise God. கர்த்தருக்குள்ள நீங்க அந்த நிலவரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்குள்ள எல்லா போராட்டங்களுமே ஈஸியா அடிபட்டு போயிடும். Once you come into that state, all
your problems will have a blow. துதித்தலினால் தான் பல காரியங்களை அவங்க சாதிச்சதை பைபிள்ல நீங்க பார்க்கலாம். And you can see that in the Bible they have achieved many things through praises. ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பொதுவான ஒரு சத்தியம். Praises is a common truth for the Old Testament and New Testament. நீங்க கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. You try praising God for some time. அந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலை அப்படியே மாறும். The darknessful situation will change. உங்க கிருபை அந்த இடத்துல சூழ ஆரம்பிக்கும். Your grace will engulf you. அதனால தான் சொல்லிருக்கு முதலாவது நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். That's why it is said first of all I thank God. நீங்க பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுனா ஃபர்ஸ்ட் எந்திச்ச உடனே தேங்க்ஸ் பண்ணுவாங்க. If there is a ceremony, first they get up and thank. அதுதான் ஒழுங்குமுறை. That is the discipline. அதுபோல நீங்களும் தேவனை நோக்கி எப்பொழுதெல்லாம் நீங்க மன்றாட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவனை துதிச்சு பழகுங்க. Even so, all the time you sit to beseech unto God, try to thank God first. ஜெயித்து ஜனங்கள் வந்த பொழுது பெராக்காவிலே அவர்கள் கூடி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. When the people returned after their victory, the word of God says, they came to Beraka to praise ஒரு God. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாம் ட்ரீட் வைக்கல. பெராக்கா ஒரு இடத்துல கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணாங்க. Soon after they achieved the victory, they did not have a treat, but they thanked God for that. நீங்க ரகசியமாவது செஞ்சு பாருங்களேன். You try to do it secretly. உங்க வீடு ஒரு ஜெப வீடாய் மாறிடும். And then your house will be a house of prayer. படுக்கை அறை ஒரு ஜெப வீடாய் மாறிடும். Your bedroom will be a house of prayer. சாப்பிட உட்கார்ந்தா ஸ்தோத்திரம் பண்ணு. If you sit to eat, praise God. அதுல என்ன பாய்சன் இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல அது விலகட்டும். Then whatever be the poison, it will depart in the name of Jesus. அப்படி ஒரு பிராக்டீஸ கொண்டு வா. Bring such a practice. அந்த ஜெபத்திலேயே அந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். And while in prayer, that water will be blessed. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து நான் என்ன செய்வேன்? விலக்குவேன். I will bless the bread and water and remove sickness from thee. கிளம்பும்போது ஸ்தோத்திரம் பண்ணு. When you start out from house, praise வீட்டுக்கு God. திரும்பி போய்ட்டேன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. When you return, praise God. படுக்க போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணு. Go to bed, praise God. எழும்பும்போது ஸ்தோத்திரம் பண்ணு. Rise up, praise God. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் உன் வீட்டிலே படுக்கையில இருக்கும் பொழுதும் வசனத்தை பேசு, ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை துதி, உன்னை அதிசயமா நடத்தி வந்த தேவனை துதி, சம்பூர்ணமாய் திருப்தியாய் உன்னை நடத்தி வந்த தேவனை துதி. இப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. That's how the word of God says, when you sit and rise up and go to bed, all the time you praise God who has led you joyfully and to the fold. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke the Gospel chapter 10 and verse 5. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக வேண்டும் என்று முதலாவது சொல்லுங்கள். And into whatsoever house he enter, first say, peace be to his house. முதலாவது ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிச்சு அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. When you enter into a house, first greet, it says. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of it? கனம் பண்ண ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. And in honor preferring one another. ஒருத்தர் வாழ்த்தணும். Yes, greet one another. நீங்க அதை பிராக்டீஸ் பண்ணி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். Bring that practice and teach your children. தன்னை விட பெரியவங்களை பார்க்கும்போது When you see the elders, அது ஒரு விசுவாசியா இருக்கலாம், be it a believer, அது ஊழியக்காரரா இருக்கலாம், be it a servant of இல்ல God, ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், be it a school நம்ம teacher, கம்பெனி சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம், or somebody with our இல்ல home, சொந்தத்துல முதியவர்களாக or இருக்கலாம். someone in our relatives. யாரை பார்த்தாலும் விஷ் பண்றதுக்கு சொல்லி கொடு. Whoever they see, teach them to wish them. ஒரு சிலர்லாம் தன்னை அவங்க நேரடியா பார்த்து சோத்திரம் பிரதர்னு சொன்னாலும் ஓ சோத்திரமாங்க. அது வரைக்கும் இவன் தோத்திரம் பண்றானா இல்லையான்னு பாக்குறதுக்காக இவன் இப்படியே டிசைன் பண்ணி திரும்பிக்கிட்டே இருப்பான். Some people will not greet others, not wish others, unless and until they come and wish them first. ஆனா பைபிள் சொல்லுகிறது ஒருவரிலும் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன செய்யுங்க எண்ணுங்கள். But the word of God says, in honor esteem each other better than themselves. கனம் பண்ண ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க முந்திக் கொள்ளுங்க. In honor preferring one another. நீங்க அப்படி விஷ் பண்றீங்களா? Do you do that? மத்த நாடுகள் எல்லாம் காலைல எந்திரிச்ச உடனே மார்னிங் சொல்லுவாங்க. Other days while they get up they say good morning. நைட்ல போகும்போது நைட் குட் நைட் சொல்லுவாங்க. And at night they wish good night. நமக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. But we have no such habit. நம்ம நைட் 7 மணிக்கு கூட குட் மார்னிங்மா. ஏன்னா அவனுக்கு அந்த மார்னிங் நூன் நைட் ஒண்ணும் தெரியாது. For our people they don't know what is the night and the morning and they wish at odd times. அப்படிதானே? ஒரு சிலர் இந்த குட் மார்னிங்ங்கிறது எப்பவும் சொல்ற வார்த்தை நினைச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு நைட் 10 மணிக்கு குட் மார்னிங்மா. Some people at night late 10 o'clock they say good morning. சில சபையார் இந்த பரமண்டல ஜெபத்தை சாவு வீட்லயும் சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்னன்று தார். அந்த அம்மா செத்து கிடக்குது, நீ போய் அன்னன்று உள்ள ஆகாரத்தை அதுவா எந்திரிச்சு கொடுக்க போதே. Some people tell the Lord's prayer during the time of people's death. நமக்கு என்ன நேரத்துல என்ன சொல்லணும்னு தெரியணும். We don't know what to recite at what occasion. நீங்க வாழ்த்துதல் சொல்லணும். But you need to greet one another. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. You see the Bible. ரூத்தின் புத்தகத்துல in the book of Ruth, போவாஸ் வர்றார்.
Boaz is coming. அந்த அந்த நெற்களத்துக்கு அந்த வார்க்கோதுமை களத்துக்கு வருவான். He is coming to that barley harvest. அவன் வந்த உடனே அந்த ஜனங்களும் அவனும் ஒவ்வொருத்தர் எந்த அளவு கனம் பண்றாங்கன்னு பாருங்க. When he comes to that threshing floor, see how the people honor one another. அவன் ஓனர். And he is the owner. அவன் ஓனர் வர்றான் உள்ள. He, the owner, is coming in. உள்ள வந்த உடனே அவன் சொல்றான், When he came in, he கர்த்தர் said, உங்களோடு இருப்பாராக. God be with you. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? Soon what did the people say? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless thee. இது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள். See what a beautiful word it is. எல்லாம் கதிர இருக்கிற ஆளுங்க. They were all reaping there. ஒண்ணுத்துக்கும் படிக்கவும் தெரியாது, அறிவும் தெரியாது. And they do not have any education, they are illiterates. விதைக்க தெரியும், அறுக்க தெரியும், கூலி வாங்கிட்டு பேசாம வீட்ல போய் சோறு சாப்பிடுவான். They just know to do the labor work, just to reap and sow. இவர் வந்த உடனே இவன் வந்து பெரிய மனுஷன். But this Boaz was a great man. ஆனா அந்த அதிகார ஆணவத்தோடு வராம அழகா வந்த உடனே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. But soon as he entered in, he said, the Lord be with you. உடனே எல்லாரும் எழும்பி கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. Then they all answered him, the Lord bless thee. நீங்களும் ஒருவர் வாழ்த்துங்க. And you greet one another. முதலாவது பார்த்த உடனே நீங்க அந்த விஷ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுலயே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். When you wish one another, your problem will be solved. இலங்கையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்த உடனே பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துவாங்க. In Sri Lanka, when they greet one another, they do it with holy kiss. அது ஒரு முக்கியமான அது வசனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. They follow the Bible verse as such. நம்ம எப்படி பண்றோம்? But how are we? ராபோஜனத்துல கூட முத்தம் கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். We think to kiss one another. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ்த்துதல் சொல்ல முந்துங்கள். Kindly greet one another in your life. ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க ஆசீர்வதிங்க. And when you go to a house, bless it. அப்படிப்பட்ட ஒரு பிராக்டீஸ் நீங்க கொண்டு வாங்க. Bring in such a practice. உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளையோட வீட்டுக்கு போறீங்க. You go to your children's family. உங்க வீட்டுக்கு பிள்ளையோட வீட்டுக்கு போய் அதை ஆசீர்வதிச்சிட்டு வாங்க. When you go there, you bless your children. உங்க அண்ணன் வீட்டுக்கு போறீங்க. You go to your brother's அந்த வீட்டை house. ஆசீர்வதிச்சிட்டு வாங்க. You bless that family and come. அப்படிதானே? Is it not? அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஊழியம். That is the ministry we ought to ஒரு do. வீட்டில் பிரவேசித்து அந்த வீட்டை முதலாவது வாழ்த்துங்கள். When you enter into your house, first wish it. வீட்டுக்குள்ள போகும்போதே சிங்கம் போன மாதிரி போகாத. Soon you enter, don't go as a lion. அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ள போகாத. Don't go as though the fire has caught hold of you. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகள்ல தேவ சமூகம் இல்லாம இருக்கு. That's why in the house of the children of God, there is no presence of God. சில வீடுகள்ல நாங்க போய் ஜெபிக்கிறோம். We go and pray in certain houses. பிரேயரே ஓடாது. Our prayer will not run. வசனம் வராது, அபிஷேகம் வராது, ஒண்ணுமே வராது, அப்படியே ஜீரோவா இருக்கும். We are unable to pray, we are unable to tell the verses. ஏன்னா அந்த வீட ஜெப வீட அவங்க மெயின்டைன் பண்ணல. Because they have not maintained this as a house of prayer. அந்த டிவைன் பிரசன்ஸ் அந்த வீட்ல தங்கல. Divine presence is not there. ஊழியக்காரங்க அந்த வீட்டை வந்து வாழ்த்த முடியல. And servants of God cannot greet the house. ஊழியக்காரனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, நீ ஒரு வீட்டில் போய் வாழ்த்தினால் அந்த வாழ்த்துதல் அந்த வீடு தங்கும். It is said when your servants of God go and greet the house, that wishing will abide in that house. அதுக்கு தான் விசிட்டிங்னு ஒன்னு வச்சிருக்காங்க. That's why we have the visiting. அந்த சாபங்கள் போக, For the curses to be அந்த removed. போராட்டங்கள் போக, For the conflicts to be அந்த ஆவிகள் விலக. For the spirits to rid off. அதுக்கு தான் விசிட்டிங்ங்கற ஒரு ஃபார்முலாவை இயேசுவே வச்சிருந்தார். It is for that Jesus kept the formula of visiting. இயேசுவே சகேயு வீட்டுக்கு போனார். நான் இன்னைக்கு உன் வீட்ல தங்கணும்னார். Jesus himself went to the house of Zacchaeus and said, "Today I must abide in your house." அந்த once அவர் கால் வைக்கும் பொழுதே அவன் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. The first time he stepped into the house, he changed himself. அதுதான் விசிட்டிங். That is visiting. நீங்க வாழ்த்துதல் சொல்ல முடியுமா உங்களுக்கு? Today are you able to greet others? ஒருத்தர் கனம் பண்ண சொல்லி கொடுக்கணும். And in honor you have to try to prefer one another. பிரதர் வந்திருக்காரு, ஸ்தோத்திரம் பண்ணு. See, brother has come, child praise. அந்த விசுவாசி வந்திருக்காங்க, எல்லாரும் போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Yes, that believer has come, you all go and greet him. அப்படி நீங்க சொல்லி கொடுக்கிறது தான் நல்லது. It is good you teach others that. அப்படி ஒரு பிராக்டீஸ் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். Teach your children such a practice. உங்களுடைய மனைவிக்கு சொல்லி கொடுக்கணும். Teach it to your wife. ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம விட்டுட்டு அது வாட்டுக்கு வந்தா யாரு போனாலும் அது வாட்டுக்கு வந்து நின்னுட்டு போவாங்க. அவங்க வர்றவங்க நினைப்பாங்க இது என்னடா ஒரு மரியாதை கட்ட குடும்பம்னு போயிட்டே இருப்பாங்க. Without teaching this to them, they will remain silent when people come and go, and they will say he has no respect or regard to others. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு தேவனும் தூதனும் வர்றாங்க. But Lord and his angels came to Abraham's house. ஆபிரகாம் ஓடி போறான். Abraham ran to meet him. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. He said, "Wait a little." உடனே ஓடி போய் கால் கழுவ தண்ணி எடுத்துட்டு வரான். Soon he went and brought water to wash their feet. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். That is why he is the father of faith. 100 வயசான ஆளு.
He was an old man. ஆனா வழிபோக்கனை பார்த்த உடனே ஓடி போய் கூப்பிட்டு அவங்களுக்கு கால்களுக்கு தண்ணி கொடுக்கறான். But when he saw the strangers, he invited them and gave water to his feet. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. He said, tarry little. அவன் வீட்ல சேர் கிடையாது. And he had no chair in his house. அப்ப என்ன பண்ணா? What did he do? இந்த மரத்தடியில் கொஞ்சம் சாய்ந்து கொண்டிருங்க. Rest yourselves under the tree. வெளிய இருக்கிற மரத்தை அழகா சேர் மாதிரி வச்சிருந்தான். அதுல போய் கொஞ்சம் சாஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். The tree outside was like a chair for him. He said, you rest and I will come soon. உடனே வேலைக்காரன் கையில ஒரு கண்ணுக்குட்டி பிடிச்சு கொடுத்துட்டான். Soon he got a kid. சீக்கிரமா ரெடி பண்ணு. And he said, get it ready soon. மனைவிட்ட போனா. He went to ஒரு Sarah 3 படி மாவு எடுத்து வேகமா ரெடி பண்ணுன்னு சொன்னான். and said, get ready 3 measures of fine meal. இப்போ உங்க வீட்ல திடீர்னு போய் இப்படி ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, டக்கால்னு ஒரு 3 படி மாவுன்னா இந்த ஆளுக்கு வேலையே கிடையாது. ஹோட்டல் இருக்குல்ல, பா போய் வாங்கிட்டு சொல்லு. If 3 people are coming to your house and your husband is asking to get 3 measures ready, you scold him and say, go get it from the hotel. அப்படியே ரெடி பண்ணிட்டாலும் ஒரு 1.5 தோசை 2 தோசை அவன் சாப்பிடுறதுக்கு அவனுக்கு தொண்டைக்குள்ளேயும் போகாது வெளியும் வராது. If at all if you make it ready, you will make it with no pleasure. அதனாலதான் இவங்க சொல்றாங்க, நாங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்றதே இல்ல, ஏன்னா கேட்டுட்டு பிசாசு ஏறிச்சுன்னா பெரிய பிரச்சனை, அதனால உடனே நாங்களே ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடுறோம். And that is why they say we don't disturb him, we ourselves soon run to the hotel and get it. வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாரு சாராள் எப்படி இருந்தான். And but look here, Sarah, how she 3 was. படி மாவு எடுத்து உடனே ரெடி பண்ணுனா உடனே அந்த சிஸ்டர் ரெடி பண்ணிட்டு வெளிய வந்துச்சு. She made ready quickly 3 measures of meal at his work. அன்னைக்கு தான் முதல் வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. It is that day she got the promise first. ஒருத்தர் வாழ்த்தி பாருங்க, வாக்குத்தத்தம் தானா நிறைவேறும். Greet one another and the promise will be fulfilled. ஒருத்தர் கனம் பண்ணி பாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறும். Honor one another and your promise will be fulfilled. ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்க. And honor preferring one another. அவர் கவனிக்காம போய்ட்டானா பிரதர் பிரைஸ் லார்ட்னு சொல்லு. And when he comes you soon wish him praise the Lord. பார்த்த உடனே முகத்தை வெட்டிக்கிட்டு சர்றன்னு இழுத்துறாத சோத்ரம்னு. When அந்த தோத்திரம் பகையான ஸ்தோத்திரம். If you turn your face and say praise the Lord, that is only with hatred. ராபோஜனத்துல கூட இந்த ஆளு உட்கார்ந்திருக்கான சோத்ரம் எங்க உட்கார்ந்திருக்கான், ரைட் 4 லைன் தள்ளி போய் உட்காருமா. Even during the communion service they do it just for duty's sake. நீ எப்படி பரலோகம் போக முடியும்? How can you go to heaven? எப்படி பரலோகத்திலயும் கூட நீ போய் அங்க ஒரு 4 தெரு தள்ளி உட்கார்ந்துக்குவியா? 4 தெரு தள்ளி போய் குடிசை போட்டு உட்கார்ந்துக்குவியா? And when you go to heaven, will you get separated from all of them and do நீங்க it? நினைக்கிற மாதிரி பரலோகமும் கிடையாது, தெய்வமும் கிடையாது. Heaven and God is not as you think. சின்ன மாசு மருகு இருந்தா கூட ரிஜெக்ட் தான். Even if there be a little blame, you will be rejected. நீங்க பாருங்க, சில கம்பெனிகளுக்கு ஜவுளி கம்பெனிகளுக்கு போய் பாருங்க. You go and see certain companies. இல்ல சில காம்போனன்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு நீங்க போய் பாருங்க. You go and see certain companies where there are. தயாரிச்சு வந்த உடனே அதுக்கு செக்னு ஒரு ஆள் இருக்கான், சூப்பர்வைசர். Soon after the manufacture is done, there will be a supervisor to check it. ஒரு நூல் அப்படி ஏறி இறங்கி இருந்துச்சுன்னா அது ரிஜெக்டட். If a thread be up or down, then it is rejected. உடனே அது வெளியே வந்துரும், அது செகண்ட் சேல்ஸ்க்கு போய்டும். Soon it will be fallen down for the second sales. அதான் உண்மை. That is truth. அததான் நம்ம ஆளுங்க வாங்கி போட்டுட்டு அழகா டீசென்ட்டா சுத்திட்டு இருப்பான். That is what our people do it and wear it and walk decently. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் வெளிய போயிடுச்சு, வெளிநாட்டுல உள்ளவங்க போட்டுட்டு. The first sales are gone to the foreign countries. எதுக்கு இத சொல்றேன்? Why I say this? ஒரு சாதாரண நூல அந்த கம்பெனி ஒரு நூல் அப்படி பாவு ஏறி போனதுக்கு ரிஜெக்ட்னு சொன்னா நம்ம கதை என்ன ஆகுறது மேல? If for an ordinary check of thread it is so precise, what about our life? அதுக்கு தான் இங்க இருந்துகிட்டு நாங்க செக் அடிச்சிட்டே இருக்கோம். That is why we often check you from here. தப்பு. It's wrong. இது சரியில்ல. It's not right. தாழ்த்து. You humble yourself. அப்பப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல சுத்திரி புடத்துல கொண்டு வரோம். Very often we bring you to the operation theater, the பிழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? Is there no balm in Gilead? பிழையாத்திலே ரணவைத்தியன் இல்லையோ? Is there no physician in Gilead? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? Then why is the daughter of my people sick? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think over it. அப்படினால நமக்கு இங்க பெண்டிகாஸ்ட்ல பக்காவா சர்ஜன் வச்சிருக்கோம். And that is why we have pakka surgeon in Pentecost. எந்த வியாதினாலும் எந்த பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிடலாம். Any sickness, any problem can be solved. பட் நீ வந்து அட்மிட் ஆகணும். But you have to be admitted. நீ ஓடிட கூடாது. You should not run away. முதலாவது வாழ்த்துதல் சொல்லுங்க. First greet one another. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Matthew's Gospel 23:26. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. Thou blind Pharisee, cleanse first that which is within the cup and platter,
that the outside of them may be clean also. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்க. First clean that which is within. உன் ஜீவியத்துல உள்ள மறைந்திருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வா. இன்னொருத்தன் உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. First prune that which is inwardly hidden in your life. உன்னை நீயே கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். You yourself should correct yourself. மும்பைல ஒரு ஃபேமிலி இருந்தது. In Mumbai there was a family. அந்த ஐயா கூட்டத்துக்கு எல்லா கூட்டத்துக்கும் வந்துட்டே இருப்பாரு. And அந்த ஐயா எல்லா கூட்டத்துக்கும் வருவார். that brother would come for all meetings. அந்த அம்மா நல்ல ஒரு விசுவாசி. That mother was a good believer. ஆனா அந்த அம்மாவை இந்த ஐயா குறை சொல்லிட்டே இருப்பார். But this brother would often accuse that mother. இப்போ ஒரு பிரசங்கத்துக்கு வந்துட்டார்னா If he comes for a message, அதுல எங்கயாவது 2-3 வசனத்தை பிடிச்சு வச்சுக்குவார். he will take 1 or 2 verses for himself. வீடு போய் சேர்ந்த உடனே Soon as he gets to home, அவர் இரண்டாவது பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவார். he will start the second sermon. இன்னைக்கு பாஸ்டர் இந்த பாயிண்ட் சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Today, do you remember pastor told this point? அந்த அம்மாவும் கேட்டு சரி என்ன பண்றது, ஏற்கனவே ஒரு பிரசங்கம் கேட்டாச்சு, நீ இரண்டாவது பிரசங்கம் பண்றான், சரின்னு கேட்டுக்கும். That mother what to do? This is the second sermon, she will hear it all the way. அது ஒரு டைம் அதோட விட்டுறது இல்ல. Not just once. காலையில ரேடியோ போடுறது. In the morning he will put on the radio. அதுல எதையாவது சொல்லிவிட்டானா இந்த அம்மா தூங்கிட்டு இருந்தா கூட இல்ல வேலை செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஓடி போய் கூட்டி வந்துருவார். ஆவியானவர் காலையிலேயே உன்னிடம் பேசுகிறார். If they tell something, immediately he will go and wake up the mother, or if she is in the kitchen, he will say, the Lord is speaking to you. இந்த அம்மா பொறுத்து பார்த்து She patiently waited. பாஸ்டர் டியூ தாமஸ் அப்ப மும்பைல பிரதரா இருந்தாரு, அவர்ட்ட போய் சொல்லிடுச்சு. During that time, Pastor T.U. Thomas was a brother in Mumbai, and she went and told him. அவர் என்ன பண்ணாரு? What did he do? ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. He said, one day I will come to your house. இந்த ஆளை சர்வீஸ்ல எல்லாம் டச் பண்ண முடியாது. And you cannot touch this man in the service. நான் வீட்ல தனியா ஒரு மணி நேரம் பேசுறேன். Let me come personally and speak to him an hour. அந்த அம்மாட்ட சொல்லி விட்டாரு. And he sent the mother. அந்த அம்மாவும் சந்தோஷமா இருந்துச்சு. That mother was glad. அது வீட்ல சொல்லிச்சு, இப்படி பிரதர் வராரா. She went and told at home, brother is coming. கட்டாயம் நம்ம வீட்டுக்கு வரட்டும். The man said, yes, let him come. இவரு ஒரு 20-25 வசனம் ரெடி பண்ணி அட்டகாசமா இவரை எங்க பஞ்ச் பண்ணா இந்த ஆளு உட்காருவான்னு சொல்லி ரெடி பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாரு. This pastor made 20 or 25 verses ready to punch this man. உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சார். Now he started speaking. அவர் அப்படியே சோகமா உட்கார்ந்து கேட்டாரு. He was sadly listening. தலையை ஆட்டி கேட்டாரு. He nodded and listened. கடைசில ஜெபம் பண்ணுங்கன்னாரு. Finally he said, pray. எல்லாம் முடிஞ்சது. And all went. பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷம். Pastor was very happy. அப்பா வாழ்க்கையில இன்னைக்கு ஒருத்தனை அசைச்சிட்டோம் நம்ம. In the life I have shooken you for the first time. Everything was over. ஜெபம்லாம் முடிஞ்ச உடனே Soon after the prayer, அவர் சொன்னாரு, he said, பிரதர் நீங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லது. Brother, it's good that you have come today. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மனைவிக்கு ரொம்ப ஏற்ற வார்த்தைகள். Today every word that you spoke was apt for my wife. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ திருந்தின மாதிரி. I told so many times she is not changing. கர்த்தர் இன்னைக்கு உங்களை கரெக்ட்டா கொண்டு வந்து இந்த வசனத்தை வச்சு கரெக்ட்டா சொல்றார். இனிமேலாவது இவ சரியா இருந்தா போதும் பாஸ்டர். But the Lord has brought you correctly and said the apt words for my wife. இவருக்கு 25 வசனமும் மறந்துருச்சு, இவ்வளவு நேரம் பேசணும்னு மறந்துச்சு. நம்ம விவரம் தெரியாம மாட்டிக்கிட்டோம். Then pastor forgot all the 25 verses, even what he spoke. அப்பதான் சொன்னாரா, ஐயோ சிஸ்டர் நான் 1 hour வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த ஆள்கிட்ட போய் மணிக்கணக்கா நான் பேசிவிட்டேன். இந்த ஆள் தலையாட்டினது பார்த்தா உங்களுக்கு தான் இவர் பதில் தலையாட்டி இருக்காரு. Then he said, sister, I have wasted 1 hour in your house and he is nodding instead of you. இவங்க எல்லாம் மத்தவங்களையே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. And they always point out others. மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை. இவங்கள கேட்டா போய் எனக்கு கட்டி வச்ச புருஷன் சரியில்லை, 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 சரியில்லைமா. பிள்ளைய கேட்டா எங்க அம்மா அப்பா ரெண்டும் விளங்காதது, இப்படி ஒரு ஆண்டவர் குடும்பத்துல பிறக்க வச்சிட்டாங்க. They keep on reciting the faults of others, saying this man or this woman, these parents are not right. இது இன்னைக்கு உள்ளல்ல. This is not for today. ஆதாம கேட்டா உடனே என்ன சொன்னா? For Adam, when he was asked, what did he say? உடனே சிஸ்டர் தான் காட்டினான். Soon he pointed out the sister. அவன் உடனே கூப்பிட்டு சர்ப்பத்தை காட்டிட்டான். Soon sister pointed out the serpent. இப்படிதான் ஒருத்தர் நம்ம குற்றம் சாட்டிட்டு இருக்கோம். This is how they accuse one another. பாத்திரத்தின் உட்பகுதியை நம்ம சுத்தம் பண்ணல இன்னும். First clean the inside of the platter. ஆண்டவர் உள்பகுதியை பார்க்கிறார். The Lord is looking within. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். Man looks at the outward countenance, but God searcheth the இந்த heart. பிரசங்கத்தை கேட்கும்போது கூட உன் நிலவரம் எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். Even as you listen the words, God knows your heart. பாத்திரத்தின் உட்புறத்தை நீ கழுவு, இல்லாவிட்டால் நீ குருடனான மதிகடனாகிய வேதபாரகனாகிய பரிசேயக்காரனாய் இருப்பாய். First clean that which is within the platter, all this
you will be a Pharisee or a scribe. நம்ம சரீரத்தை தான் பார்க்கிறோம், ஆவி ஆத்மாவை பார்க்கிறது இல்ல. We only look at our body and not our spirit and soul. ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. Our spirit and soul and body should be preserved blameless. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஆவி ஆத்மாவை ரொம்ப முக்கியமானது. For a child of God, spirit and soul is much important. உன்னுடைய மனதுல கூட குறைகள் இருக்க கூடாது. You should have no lack in your mind. உன்னுடைய சிந்தையில கூட குழப்பங்கள் இருக்க கூடாது. Even no confusion in your thoughts. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்துகிறது. That which comes out of the heart of man defileth him. அதனால தான் உள்ள கிளியர் பண்ணுன்னு சொல்றார். That is why clean that which is இதுதான் within. இயேசு இன்னொரு விதத்துல பேசும்பொழுது, And Jesus speaking in another way, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the pure in heart, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். for they shall see God. இருதயம் உள்பகுதியை நீ கரெக்ட் பண்ணு. And you first correct your heart, the inner. கர்த்தர் உன்னை வெளியரங்கமா அழகா மகிமையா கொண்டு வருவார். Then God will bring you outward glorious. உனக்குள்ள இருக்கிற குப்பை எல்லாம் வெளியே கொண்டு வா. First bring out your dung நீ from பாட்டுக்கு inside. ஆவியில நிறைஞ்சிட்டே இருக்கிற. And you just get full in the spirit. ஆதியாகமம் 1:2 வசனத்துல பார்க்கும் பொழுது, Genesis 1:2 we read. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God பூமி say? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. And the earth was without form and void. ஆழத்தின் கீழே இருள் இருந்தது. Darkness was upon the face ஆனா of the வெளியே deep. பார்த்தா ஆவியானவர் அசைவாடி But கொண்டிருந்தார். the Spirit of God moved upon the face of the வெளியே waters. ஆவியானவர் அசைவாடுறாரு, உள்ளுக்குள்ள இருள் இருக்கு. Spirit of God moved outside, but darkness was within. வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உள்ளுக்குள்ள இருளை வச்சுக்கிட்டு வெளியே பாத்தீங்கன்னா ஆவியானவர் அசைவாடுறாரா? Having darkness within, Spirit of God was moving outside. நீ கை தட்டுறத பார்த்தா, நீ ஆவில நிரம்புறத பார்த்தா ரெனோ நீ பெரிய செயின்ட் மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய இருள் கிடக்குது. Today when they see you praying and getting filled in the Spirit, you appear to be a saint, but you have darkness within. லூக்கா 12 வசனத்தை பார்க்கும் பொழுது, Luke the Gospel, chapter 12 and verse 1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகி பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். In the meantime, when they were gathered together an innumerable multitude of people, in so much that they trod upon one another, he began to say unto his disciples, first of all, beware ye of leaven of the Pharisees, which is hypocrisy. இங்கே உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படியாக இயேசு சொல்லுகிறார். Here Jesus says, beware of the doctrine. முதலாவது பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். First of all, beware of the leaven of the Pharisees. நம்ம கிறிஸ்தவனா மாறுறது பெரிய காரியம் அல்ல. It's not a big thing to become a Christian. அடுத்து பகுத்தறிவின் ஆவியை பெற்று சரியான உபதேசம் என்ன, சரியான சபை எது, சரியான ஐக்கியம் எது, இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். But have a right discerning power to discern the right truth, right fellowship and right doctrine. சரியான உபதேசம் எதுங்கறத கண்டுபிடிக்கணும். And find out the right doctrine. உங்களுக்கு ஒருவேளை அதுல தெளிவு இல்லைன்னா நீங்க அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. If you have no discerning power, then make it clear for yourself. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. எல்லார் கையிலயும் பைபிள் தான் இருக்கு. எல்லார் கையிலயும் பைபிள் தான் இருக்கு. And எல்லாரும் இயேசுவை தான் கும்பிடுறாங்க. everyone they worship God. எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்புறாங்க. Everyone have the anointing. இப்போ பாருங்க, உலகத்துல எல்லா இடத்துலயும் ஸ்கூல்ஸ் இருக்கு. And there are schools in all places. எல்லாரும் அழகா டீச் பண்றாங்க. And all teach beautifully. ஆனா சிலபஸ்ல வித்தியாசங்களை நீங்க பார்க்கலாம். But you can see the difference in syllabus. டீச்சிங்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். You can see the difference in teaching. ரிசல்ட்ல வித்தியாசங்களை பார்க்கலாம். The result also differs. அந்த பிள்ளைகளுடைய ஃபியூச்சர்ல வித்தியாசங்களை பார்க்கலாம். Future on the children of also differs. அதுபோல So also. இந்த உபதேசத்துல டிஃபரண்ட் இருக்கு. And there are differences in doctrine. நீ ஒரு அன்னப்பறவை போல இருக்கணும். You should be like a swan. அப்படின்னா என்ன? What does it mean? சரியான உபதேசத்தை நீ எடுக்கிற ஒரு ஆளா இருக்கணும். To discern and pick up the right doctrine. இன்னைக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் உபதேசங்கள் சொல்லப்படுது. You can see doctrines all over today. நான் பல இடங்கள்ல தெருவா உபதேசத்தை பேசுறேன். We have heard doctrines in all the streets. பட் நம்ம சர்ச்சில் நம்ம பேசுறது இல்ல அதிகமாக. But we don't preach much in the church. முதலாவது நீங்க உபதேசத்தை புரிஞ்சுக்கணும். First understand the doctrine. வேற்றுமையான உபதேசம் இருக்கிறது. There are doctrines of Pharisees. பிசாசின் உபதேசம் இருக்கிறது. Doctrine of the devil. இப்படி பலவிதமான உபதேசங்கள், பரிசேயருடைய உபதேசங்கள், Doctrine of the Pharisees. வேதபாரருடைய உபதேசங்கள் இருக்கிறது. Doctrine of the scribes. ஏரோதின் உபதேசம் இருக்கிறது. Doctrine of Herod. இப்படி பல உபதேசங்கள் நீங்க பைபிள்ல பார்க்கலாம். Likewise you can see a lot of doctrines in the Bible. இயேசு இந்த உபதேசத்தை பேச ஆரம்பிச்சபோது, But when Jesus spoke this doctrine, இது புதிய உபதேசம்னாங்க. they said it is a new doctrine. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, In another place, இது கடினமான உபதேசம்னாங்க. it is a hard doctrine. யோவான் 6:60
பார்க்கும் பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை ஃபாலோ பண்ண முடியும்? John the Gospel 6:60, this is a hard doctrine and who can follow it? யோவான் 6:66 ஒரு கூட்டம் அதை விட பின்னாலேயே போயிடுச்சு, பின்வாங்கி போயிடுச்சு. And 6:66 we see one group turned back not following it. உபதேசத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். Let us understand doctrine. இந்த உபதேசம் அப்போஸ்தல உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. This doctrine is called apostolic doctrine, doctrine of God and doctrine, a sound doctrine. இரண்டாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இது அப்போஸ்தல உபதேசம். In Acts 2 this is apostolic doctrine. இரண்டாம் யோவான்ல பார்க்கும் பொழுது இது கிறிஸ்துவின் உபதேசம். In 2nd John it is the doctrine of Christ. தீத்து தீமோத்தே இதுல பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசம். Titus and Timothy says about sound doctrine. இது ரொம்ப இருக்கு, நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. We don't want to go in deep in that. ஆனா உபதேசத்துல நீங்க கவனமா இருக்கணும். But let us be careful of doctrines. உனக்கு அத நிதானிக்க கூடிய சக்தி தெரியணும். You should have the power of discerning. இன்னைக்கு பாருங்க ஜனங்கள் ஏமாந்துறாங்க. Today people get cheated. ஆனா உண்மையான தன்னன்னு ஜனங்களுக்கு தெரியாது. People do not know what is the truth. ஆனா அத கரெக்ட்டா உரசி பார்க்கறவங்க உரசி பார்த்தாங்கன்னா கரெக்ட்டா சொல்லுவாங்க, இது இத்தனை கேரட்னு சொல்லுவாங்க. They don't know the true gold, but the man who knows it can truly find out how much carat it is. அது அந்த உண்மைத்தன்மை அவங்களுக்கு தான் தெரியும். And they know the right about it. சாலமோனுக்கு முன்பாக கொண்டு பல விடுகதலை வச்சாங்க. They placed many parables, riddles before Solomon. திடீர்னு ஒரு நாள் அவனை சோதிச்சாங்க. Suddenly they tested him. இந்த பொக்கே மாதிரி கொண்டு வந்தாங்க, flowers. They got in the flowers, the bouquets. வரிசையா கொண்டு மொத்தமா வச்சாங்க. They kept in rows before him. என்னன்னு கேட்டாங்க. He asked what? இதுல ஒரிஜினல் எதுங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும், தொடாமலே கண்டுபிடிக்கணும். They asked Solomon to prove the original without touching it. எல்லாமே பார்த்தா அப்படி தத்ரூபமா ஒரிஜினல் தான். Every flower appeared to be a genuine one. இவனுக்கு ஒண்ணும் புரியல. He did not understand. நம்ம இன்னைக்கு தோத்துருவோமோன்னு யோசிச்சான். He thought he will fail. ஏன்னா இவர் பெரிய ஞானி இல்ல. Because he was a great wise man. பார்த்த உடனே சொல்லிடுவாரு, கேட்ட உடனே சொல்லிடுவாரு. He will soon say when he sees and hears. அவன் உண்மையாவே ஞானி தான். He is a wise man. அவன் உடனே சொன்னா, He said, வெயிட்னு சொன்னான். let me wait. அந்த ஜன்னலை திறந்து விடு. Open the window, he said. ஜன்னலை திறந்தாச்சு. They opened the window. ஜன்னலை திறந்த உடனே தேனீ கூட்டம் உள்ள வந்துச்சு. Now the honey bees started to swarm அவன் in. பார்த்துக்கிட்டே இருந்தான். He was seeing. ஒரிஜினல்ல அந்த தேனீ உட்கார்ந்துருச்சு. The bees started to sit on the original flowers. தேனீ உட்கார்ந்துச்சு, பாத்தியா, அதான் ஒரிஜினல். And he said, where the honey bee seeing, that is the original. எவ்வளவு ஃபாஸ்ட்ல வர்க் பண்றான் பாருங்க. அந்த தேனீயை கொண்டு வர்றான் வைக்கிறான். See how fast his wisdom worked. உனக்கு கண்டுபிடிக்க தெரியணும். You should know to discern. நீ இந்த உபதேசத்துல ஒரு அன்னப்பறவை போல இருக்கணும். You should be a swan in the doctrine. ஒரு தேனீ போல இருக்கணும். Be like a honey bee. சரியான பூவுல தான் அந்த தேன் இருக்கும். And the honey bee will sit on the right flowers. வீட்ல வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூவுல தேனீ உட்காராது. Honey bees will not swarm in the plastic flowers. Don't be cheated. அது ஏமாறாது. It will not be cheated. வீட்ல இருக்கிற பொக்கேல நீ தேனை வச்சு தடவி விட்டா கூட அது வராது. Even if you place the honey in the bouquets of duplicate flowers, it will not sit. அந்த ஜீவனுக்குள்ள அந்த knowledge இருக்கு. That living creature has that knowledge. அந்த குட்டி ஜீவனுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. That little creature has that knowledge. அதுபோல இந்த உபதேசத்தை குறித்த ஒரு அறிவு உனக்கு தேவை. So also you need a knowledge about the doctrine. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாயாக. First seek the kingdom of God. முதலாவது நீ களைகளை பிடுங்குவாயாக. First pluck out the tares. முதலாவது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. First thank God. முதலாவது எல்லாருக்கும் நீங்கள் வாழ்த்துதல் சொல்லி பழகுங்கள். First habituate to greet everyone. முதலாவது உன்னுடைய உள்புறத்தை நீ சரிப்படுத்துவாயாக. First cleanse the platter within. முதலாவது உபதேசத்தை சரியான விதத்தில் நிதானிப்பாயாக. First discern the doctrine rightly. இது எது உண்மை எது தவறு, Which is right, which is wrong. பைபிள்ல அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. Right in the Bible you see it. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்னதை நீ கண்டு அறிந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். I am glad because you found out those apostles who called themselves apostles but were not. அடுத்ததாக Nextly 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 Timothy 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து போதும். But if any widow have children or nephews, let them learn first to shew pity at home and to requite their parents, for that is good and acceptable before God. சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரிக்கணும். And you have to inquire your own household
with godliness. முதலாவது ஒரு விசுவாசி சொந்த குடும்பத்தை அழகா லீட் பண்ணணும். First of all, a believer should know to show piety at home. இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப கரெக்ட்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும். You should maintain this very correctly. நீங்க எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரி, சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்காக என்னென்ன செஞ்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை அழகா நீ டீல் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். How much ever good believers and achievers or you may be, you should first know to maintain your home well. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. குடும்பத்தை ஒழுங்கா உனக்கு நடத்த தெரியலன்னா நீ விசுவாசி சொல்லிட்டு சபையை ஏமாத்த கூடாது. If you don't know to lead your home properly, don't cheat the church saying you are a believer. உன்னுடைய ஒரே மனைவியை அழகாக நீ பராமரிக்கணும். And you have to maintain, you have to nourish your wife carefully. உனக்கு 2 பிள்ளையோ 4 பிள்ளையோ 7 பிள்ளையோ கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை அழகா தெய்வீகத்துல நீ விசாரித்து கொண்டு வரணும். And lead and inquire your God-given children beautifully. தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்தல். They should learn first to show piety at home. இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரிக்கணும். First to show piety at home. பையன் ஏன் லேட்? Why the son is பையன் late? எங்க இருக்கிறான்? Where is the son? பிள்ளை எங்க போச்சு? Where is the girl? என்ன படிக்குது? What are they doing? படிப்பு நிலவரம் என்ன? And what is the state of studies? அது சுகமா இருக்கா? Are they well? அது ஒழுங்கா படிக்குதா? Are they learning well? அது வீட்ல எதிர்க்குதா? Are they resisting at தெய்வீகத்துக்கு home? மாறா போகுதா? Are they going against இத கூட divinity? உனக்கு பார்க்க முடியலன்னா நீ என்ன தகப்பன் என்ன தாய்? If you cannot check this out, what father and mother you are? எனக்கு டைம் இல்ல, அதெல்லாம் அவதான் பார்க்க வேண்டும். I have no time, only she should look at it. அப்படின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி போட்டு போயிடுறீங்க. நாளைக்கு கேவலப்படும் போது உனக்கு தான் முதல் போர்டு தூக்கி மாட்டுவான். Saying that you are washing your hands and going away, but when shame comes, you will be putting on the board. நல்லா புரிஞ்சுக்கங்க. Understand well. கரெக்ட்டா நீங்க வளர்க்கணும். You have to grow up them well. தமிழ்ல சொல்லுவான் முருங்க மரத்தை முறிச்சு வளர்க்கணும்னு. முருங்க மரத்தை முறிச்சு தான் வளர்க்கணும். ஒடிச்சு வளர்த்தாதான் ஒழுங்கா வளரும். In Tamil they used to say the drumstick tree you have to grow them by breaking it. கரெக்ட்டா எப்படி பிள்ளைய வளர்க்கணும்னு தெரியணும். You should know how to grow your children. பாசம் வேறு, கண்டிப்பு வேறு. Affection is different from correction. ரெண்டுமே தேவை. You need both of them. அந்த பாசம் கண்டிக்க முடியாத ஒரு பாசமா போயிடுச்சுன்னு சொன்னா நீ உன் பிள்ளைய கெடுகட்டத்தனமா வளர்த்துட்டேன்னு அர்த்தம். If you grow up your child with affection and not correction, then they go beyond limit. உன் பிள்ளை சுகமில்லன்னு நீ தான் தோள்ல தூக்கி போடணும். If your child is not well, you have to put them on your shoulder. ஆனா அதே நேரத்துல அது தவறு செஞ்சதுன்னா நீ தண்டிக்கணும். At the same time, if they are wrong, you should rebuke them. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இதெல்லாம் சும்மா எழுதி வச்சிருக்கா? Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. பைபிள் பயங்கர கடினமானது. The Bible verse is hard. ஒரு துஷ்டனான ஒரு பிள்ளை இருந்தா நீ சபையில கொண்டு வந்து விட்டுரு, சபையில அவ்வளவரும் கல்லெறிஞ்சு அவனை கொல்ல கடவன், அவனை அடக்கம் பண்ண கடவன் பைபிள்ல இருக்கு. இதெல்லாம் எவனாவது செய்ய முடியுமா? If there is an evil child, bring him to the church and let them stone him to death, says the Bible. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கறோம்? How do we grow up our children? மனைவி பிள்ளையை அடிச்சா என் பிள்ளையை நீ எப்படி அடித்தாய்மா? If the wife beats the child, then the husband says, அவளுக்கு என்ன கான்ட்ராக்ட்ல இருக்கா? எப்படி அது? என் பிள்ளை எப்படி நீ அடிச்ச? How can you beat my child? இது சின்ன வீடுகள் இல்ல, பெரிய வளர்ந்த பையங்க கூட அவங்க அப்பா வந்த உடனே என்னைய மம்மி அடிச்சிட்டா, எப்படி என் பிள்ளை நீ அடிச்சேன்னு இருந்தாலும் வந்த உடனே ஒரு விசுவாசி பைபிள் தூக்குறவன் படக்குன்னு போய் அடிச்சிடறான். என் பிள்ளை நீ பகலை அடிச்சிட்டியாமே. Not just in huts, even in big houses, you see the child complaining to the father saying, "Mother bet me." கொஞ்ச நாள் பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை ரிவர்ஸ் பண்ணுவான். Within few days he will reverse your life. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். Therefore be very careful. அன்பு பாராட்டும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க. You should show love both together. கண்டிக்கும்போது ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கோங்க. You should correct them both of you, showing your eyes. நீங்க கரெக்ட்டா கொண்டு வாங்க. நான் உங்க பிள்ளை எல்லாம் அடிக்கணும்னு சொல்லி தரல. உன் பிள்ளை பிற்காலத்துல உனக்கு பிரயோஜனமா இருக்கணும். Your child should be useful to you in the future. அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லன்னா தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா தான் போவான். And if he is going to be useless for you, then even for God. ஒனேசிமுன்னு ஒரு பையன் இருந்தான்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible says about a boy called Onesimus. பிலமோன்ல இருக்கு. In Philemon. பயங்கர சேட்டை பிடிச்சவன். He was very naughty. காசை வாங்கிட்டு ஓடிடுவான். He would go suddenly. ஏதாவது ஒரு திருட்டு கணக்கு பண்ணிடுவான். He will do some stealthy work. சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். All the time naughty he was. ஒரு certain time வரும்பொழுது அவன் பிரயோஜனம் இல்லாதவன்னு சீல் குத்தி தள்ளிட்டாங்க. At a certain time he was sealed, he was useless. ஆனா பவுல் அவனை எடுத்து But Paul taking him, மெயின்டைன் பண்ணான். he is now mending him. கொஞ்சமா அவன் ரெடி ஆனான். Little by little making him prepare. திருப்பி அவன் லெட்டர் கொடுத்து அனுப்புறான். And then he sent the letter again. ஏதோ தப்பு எல்லாம் பண்ணிட்டானா என் கணக்குல வச்சுக்க.
If he has done something wrong, keep it in my account. ஆனா இப்போ எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவன். But now he is profitable to me as well to you. அப்படித்தான் நம்ம பிள்ளைகள் மாறணும்னு சொல்றேன். That is how our children should change. நீங்க உங்க பிள்ளைகளை அழகா கொண்டு வாங்க. Lead your children beautifully. உன் பிள்ளையை நீ உன் குடும்பத்தை நடத்த மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பைபிள் தூக்கிட்டு ஊழியம் எங்கேயும் ஏரியா பிரேயர் எப்படின்னு எவனும் யாரும் போயிடக்கூடாது. And none of you should go to the area of prayer and tell that your children says they will not lead your family. சண்டே ஸ்கூல் ஊழியன்னு வந்துராத. Don't come for the Sunday school ministry also. உன் பிள்ளையை கரெக்ட்டா நீ கொண்டு வந்து நிக்கணும். ஏன்னா क्वेश्चन பண்ணுவான் இவர் பிள்ளை என்ன ஆச்சுன்னு கேட்பான். And first lead your children correctly, others will question you then. பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. The Bible very clearly says. தம் பிள்ளையை கரெக்ட்டா கண்டிச்சு வளர்க்கறவன் இருந்தா அவனை ஏதாவது சபையில ஒரு ஊழியர் இருந்தா அதுல சேர்த்துக்க அப்படினா பைபிள் சொல்லுது. If there be a one who leads his church, his children correctly, then give him a ministry in the church. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's how the Bible says. அப்படிதான் பைபிள் சொல்லுது. தீத்து முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Titus 1:6 குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனை ஊழியத்தில் ஏற்படுத்தலாம். You can appoint for the ministry if any be blameless, the husband of one wife, having faithful children, not accused of riot and unruly. சபையில கங்காணியாவோ ஏதோ ஒரு ஊழியத்துல ஒருத்தனை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னா அவனுடைய குவாலிஃபிகேஷன் அதுக்கு பின்னால கீழ வரிசையா இருக்கு. If one should be an overseer or a bishop in the church, then his qualification is mentioned below. அதுல முதல் குவாலிஃபிகேஷன் குற்றம் சாட்டப்படாதவன். The first one is he should be blameless. இரண்டாவது ஒரே மனைவியுடைய புருஷன். Then husband of one wife. மூன்றாவது துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவன் சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், ஏரியா பிரேயர் எடுக்கலாம், சீனியர் சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், சபையில் ஜெபிக்கலாம், இப்படிலாம் வரிசையா சொல்லுவேன் நானு. Then if one has a faithful children not accused of riot and unruly, then he can partake in the Sunday school ministry and become an area leader or something like that. அவன் இப்படி செவிக்கிட்டு அப்படி செவிக்கிட்டு பாதி கால் மீச கால் தாடியை வச்சுக்கிட்டு சுத்துறவனெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன் எல்லாம் முழங்கால் போடு அப்படின்னா அவன் சொல்லுவான் உங்க பையன் மீச ஒரு மாதிரி வச்சிருக்காரு பாஸ்டர்மா பிரதர்மா. With your disorderly children, disorderly motion hair, if you come and take the Sunday school children will point out at your children. கேப்பா நம்ம பையங்க சாதாரண ஷார்ப்பான பையங்க. Our children, they are so sharp. நான் தர்மபுரியில இருந்தேன். I was in Dharmapuri. அங்க ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார். Where there was a headmaster. நல்ல மனுஷன். A good man. ஆனா அவருக்கு மனைவி இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்துச்சு. But he had wife and children. வாரம் டிவி பார்த்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு அடிக்காம அவருக்கு போகலன்னா நிம்மதியே கிடையாது. Every year, every week, those boys, they go after beating. ஆனா என்ன நடந்துச்சு ஒரு நாள் அந்த மனைவி ஏதோ சண்டை போட்டு ஒரு டிவியை வாங்கி வீட்ல வச்சிருச்சு. One day what happened, the wife picking up a quarrel finally bought a television. இவருக்கு அதை எதிர்த்து போராடி ஜெயிக்காங்க பவர் இல்ல. He could not strive against her and get the victory. இது இந்த ஒரு பையன்களுக்கு சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிக்கிச்சு. The Sunday school children came to know of the matter. இன்னைக்கு அவர் क्वेश्चन பண்றாரான்னு பார்க்கறானுங்க. They tried to see if he would tell that. இவர் அப்படியே அதை நடத்தி இதை நடத்தி அப்படி மேனேஜ் பண்ணி ஆமென் போட்டார். Somehow managed to finish the Sunday school and say amen. என்ன அடிக்க முடியாதுல? Because they cannot beat him. ஒண்ணுமே தெரியாத மாதிரி சண்டே ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டு வெளிய வரார். He acted as though he did not know anything and closed the Sunday school. வந்தான் பையன். The boy came. அவன் இப்ப இங்க இருக்கான், அவனும் விசுவாசியா தான் இருக்கான். Now he is a believer. அவன் நேரா போய் பிரதர் இன்னைக்கு ஒரு क्वेश्चन கேட்க மறந்து விட்டீர்கள் அப்படினா. He straight went and said, brother, you forgot to ask one question. இவருக்கு அப்படியே சிலுவையில தூக்கி தொங்க விட்ட மாதிரி இருந்துச்சு. He was as though he is crucified on the cross. டிவி இன்னைக்கு கேட்கலையே, மிஸ் பண்ணிட்டீங்களா இல்ல வாங்கிட்டீங்களான்னா. You did not ask why did you look at TV? Did you buy one? அந்த ஆளு சண்டே ஸ்கூலே விட்டுட்டு ரெடி ஆயிட்டாரு. That man thought of leaving the Sunday school itself. நம்ம எப்படி இருக்கணும்? How you should be. உன் சொந்த குடும்பத்தை விசாரி. First show piety to your home. ஒரு சிலர் சொந்த குடும்பத்தெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போக மாட்டான், சோறு கொடுக்க மாட்டான், சோத்திரமா. Some people do not inquire of their family, they don't give the money, they don't give them anything. கர்த்தர் போஷிப்பார். They say God will provide. நீ கல்யாணம் கட்டி பிள்ளை பெத்து வச்சிட்டு கர்த்தர் போஷிப்பாரா? You getting married, you say God will provide. இப்படி ஏடாகூடமான ஆள்லாம் இருக்கறனால தான் சபையை பத்தி நாலு பேர் அசிங்கமா பேசுறான். It is because people are like this that people speak ill of the church. உன் பிள்ளைக்காக நீ சம்பாதிக்கணும்.
You have to earn for your children. உன் குடும்பத்து வாடகைக்காக நீ வேலை செய்யணும். You have to work for the earnings. உன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும். You have to gather for your children. யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு கிளம்பும்போது சொல்றான், என் குடும்பத்துக்காக நான் எப்போது சம்பாதிப்பதுன்னு கேட்டானே, அவன் தான் குடும்பஸ்தன். And that man who left his father-in-law's house, he said, when shall I earn for my family? He is a man. அவன் கேக்குறான். He asked that. நான் இங்க உங்க வீட்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். I was so long in your house feeding the flock. எல்லாம் கரெக்ட் தான். Yes, that's correct. ஆனா நான் என் குடும்பத்துக்கு எப்ப சம்பாதிக்கிறது? But when shall I earn for my family? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Genesis chapter 30 and verse 30. நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். உன் குடும்பத்துக்கு நீ என்னைக்கு சம்பாதிக்க போற? When will you provide for your house? பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. Your children are grown up. மத்த பிள்ளைகள மாதிரி உன் பிள்ளையை படிக்க வைக்க உனக்கு சக்தி இல்ல. You have no power to educate your children as others. பிள்ளைகள் வளர்ந்துருச்சு. Your children are grown up. பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்ல. You have no power to get them married. கேட்டா விசுவாச வீரன் சொல்றியா? If you say சோம்பேறின்னு நான் சொல்லுவேன். I will tell you you are slothful. உன்னை விசுவாச வீரன் சொல்ல மாட்டேன். You are not a hero of faith. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். But you have to earn hard. உன் சொந்த குடும்பத்தை விசாரி. You show piety to your home. தீமோத்தேயுல பவுல் இன்னொரு இடத்துல பேசும்போது என்ன பேசுகிறார்? In Timothy, St. Paul says in another verse. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Timothy 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். சொந்த ஜனங்களை விசேஷமா தாம் மனைவி பிள்ளைங்க புருஷனை விசாரிச்சு சரியா நடத்தலைன்னா அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். He that shall not provide especially for his own wife and husband and children, he is greater than an அவன் infidel. விசுவாசத்தை மறுதலித்தவன். He has denied the faith. சும்மா பைபிளை தெரியாம என்னத்தையாவது பேசிக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லாத. Without knowing the Bible, don't tell I will go to heaven. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. முதலாவது நாம் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். Do the things that we have to do primarily and then go to the ஃபர்ஸ்ட் secondary. ஸ்டெப் நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. First seek the kingdom of God. இந்த உலகத்துக்குரியதெல்லாம் கர்த்தர் உனக்கு நிறைவா கிருபையாய் தருவார். Then God will to the fullness grant everything of this உன் world. குடும்பத்துல இருக்கிறதான களைகளை உனக்குள்ள இருக்கிற களைகளை புடுங்கு. First gather up the tares which are within you. உன் ஜீவியம் நல்ல பிரகாசமாய் மாறட்டும். Then your life will shine. எப்பொழுதும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இரு. All the time keep praising நீ God. ஒரு தூப பீடமாய் மாறுவாயாக. You should become an incense altar. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். And the Lord is ready to do great things through you. எப்பொழுதும் மத்தவங்களை மதிச்சு பழகு. Always try to honor another. எல்லாரும் வாழ்த்துதல் சொல்லு. Always greet others. உன்னோட சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்கள கனம் பண்ணு. Big or small, honor them. நீ கனம் பண்ணா கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். If you honor them, God will honor நீ you. கனம் பண்ணா கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். If you honor them, God will keep நீ you கனம் பண்ணா above. உன்னை தலையாக மாற்றுவார். If you honor them, God will keep you as the head. தேவன் உன்னை உயர்த்தும்படியாக நீ எல்லாரையும் கனம் பண்ணு வாழ்த்துதல் சொல்லு. Then God may exalt you, greet and honor others. உபதேசத்துல ரொம்ப கவனமா இரு. Be careful in the doctrine. யாராவது வந்து உபதேசத்தை குழப்பினா நீ என்கிட்ட வந்துரு. If anyone is confusing the doctrine, come to me. உபதேசத்தின் வெளிச்சத்தை நீ பெற்றுக்கொள். Get the light of the doctrine. உட்புறத்தை சுத்தமாக்கு. First cleanse உன்னுடைய within. இருதயத்தை சரிப்படுத்து. தேவனை தரிசிக்க வேண்டிய ஒரு ஆளு. Rectify your heart because you ought to see God. இருதயம் சுத்தமானால் தான் தேவனை தரிசிக்க முடியும். Those pure in heart only shall see பெந்தேகோஸ்துல God. ஊழியம் செஞ்சதுனாலயோ விசுவாசியாக இருந்ததுனாலயோ தேவனை தரிசிக்க முடியாது. Just because you are in Pentecost, you cannot see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. உனக்குன்னு உலகத்துல ஒரு குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. God has kept a house for you. இந்த குடும்பத்தை நீ எப்படி நடத்துற? How are you leading your house? இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறியா? Are you praying for இந்த them? குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றியா? Are you praising for இந்த them? குடும்பத்துக்காக நீ முன்மாதிரியா இருக்கியா? Are you an example to இந்த them? குடும்பத்துக்காக நீ உபவாசம் எடுக்கிறியா? Are you fasting for இந்த them? குடும்பத்துக்காக நீ பிரயாசப்படுறியா? Are you striving for them? உன் பிள்ளைகளுடைய பின்மாற்றத்துக்காக அழுகிறாயா? Are you weeping for the backsliding உனக்காக of உன் your children? பிள்ளைகளுக்காக அழு என்று இயேசு சொன்னாரே, அது ஒரு நாளாவது செய்திருப்பாயா? Jesus said, weep for you and for your children. Do you do it at least a அந்த day? பிள்ளைகளுக்காக நீ என்னத்தை சம்பாதித்திருக்கிறாய்? What have you earned for your children? மற்ற பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நல்ல விதத்தில் அமைக்க உலக மனுஷனுக்கு அறிவு இருக்கும் பொழுது உனக்கு எங்கே போய்விட்டது? When the worldly man has the knowledge to look after the future of their children,
Where is your knowledge, எல்லாரும் God? கண்களை மூடுங்க. Close your eyes. ஒரு சில நிமிடங்கள் முழங்கால் படியிடுவோம். Few minutes on knees. கர்த்தர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். God is in our midst. மகனே, முதலாவது செய்ய வேண்டியதை நீ செய். Son, first do what you ought to do. நானும் உனக்காக முதலாவது செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய போகிறேன். Then I am going to do certain things which I should do. நீ முதலாவது நீ செய்ய வேண்டியதை செய். நானும் உடனே முதலாவது உனக்கு செய்ய வேண்டியதை இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன். First you do what thing you ought to, then I will add all these things to தேவனுடைய you. வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதியுங்க. Those who believe in the kingdom of God, close your eyes and praise God. உனக்கு எதை பத்தி நீ கவலைப்படாத. Don't be worried about anything. கர்த்தர் உனக்கு ஒவ்வொரு இன்ச் அழகா பார்த்து பார்த்து செய்வாரு. God will beautifully do to you everything you want. உனக்கு வீடு தேவைன்னா நிச்சயம் தருவாரு. You need a house surely. உன்னை கனம் பண்றதுல உலக மனுஷனை விட ஒரு தகப்பன் ரொம்ப கனம் பண்ணுவாரு. But your father you will honor you much than the worldly people. ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்ன? But what is the word he நீ says? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். Him that honoreth me will I honor. ஆண்டவரை கனம் பண்ண நீ முந்திக்கொள். Greet in and prefer in honoring God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு.